ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் இருந்துச்சு. பட் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி இருக்குது. மார்க்கெட்டில் சென்செக்ஸ் 21 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, 76,018 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி 50 22,952 பாயிண்ட்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 6% நெகட்டிவில் இருக்குது. 6 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது நிஃப்டி 50. பேங்க் நிஃப்டி 49,136 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 122 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஸோ நான் நேற்று அப்டேட் சொல்லியிருந்தேன். இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் குவார்ட்டர்ஸ் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸஸை ஃபேஸ் பண்ணலாம், அதாவது ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ இன்னைக்குள்ள கால்தால வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால இன்னைக்கு எல்லா மைக்ரோ ஃபினான்ஸ் பங்குகளும் போட்டு தவுத்து எடுத்துருக்குறாங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி 49,124 பாயிண்ட்ஸில் இருக்குது. இல்லை கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த 3 பேங்க் தான் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் எல்லா பேங்க்குமே அடி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாமே ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் கிட்டத்தட்ட 3.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் இருக்குது. அது நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே கொடுத்துருக்கு. 60 பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. 59.58 பைசே அந்த ரேஞ்சில் இருக்குது. 59 ரூபா 58 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பார்க்கும்போது 3.5% நெகட்டிவ்ல இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. ஆக்சுவலி நாட்கோ ஃபார்மா இன்னைக்கும் ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. 822 ரூபா அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நாட்கோ ஃபார்மா என்ன பண்ணலாம் இல்லை பண்ணலான்ட்டு. ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ நான் வந்து 1500 சம்திங்கில் வந்து ஒரு 17 ஷேர் ஏதோ வாங்கியிருக்காரு. அவர் வந்து கேட்குறாரு, நான் இப்போ எக்ஸிட் பண்ணிட்டா நாட்கோ ஃபார்மாவில். ஆக்சுவலி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃப்ரைட் அண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நாட்கோ ஃபார்மாவில் கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. 822 இருக்குது இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ. எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 650 எல்லாம் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே ட்ரெண்ட் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆச்சுன்னா இன்றைக்கும் 4% கீழே விழுந்திருக்கு. பட் என்னோட பாலிசி நாட்கோ ஃபார்மாவில் கீழே விழ 1-2-1-2 அந்த ஃபார்முலா நான் டெஃபினட்டாக நாட்கோ ஃபார்மாவில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நாட்கோ ஃபார்மாவை தவிர்த்து 52 வீக் லோ போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 59 ரூபா 5 காசு இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ. அடுத்தது நான் பார்க்கும்போது 59 ரூபா 80 காசு இருக்குது. ஸோ இந்த பேங்க்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த பேங்க்லையும் இருக்குது. ஸோ இவங்களும் ப்ரெஷரில் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த ஈக்விட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். கர்நாடகா பேங்க் இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ 169 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. கடைசிலையும் நான் பார்க்கும்போது 169 ரூபா 80 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. கர்நாடகா பேங்கோட பீக் லெவல்லையும் பார்க்கும்போது 259.90 காசாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் இருக்குது. ஸ்லோவாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது பயங்கரமாட்டு நான் என்னோட பாலிசி என்னன்னா, அதிக அளவில் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதுவும் பார்த்தீங்கன்னா 31 ரூபா 6 காசு வந்து கடைசியில் 31 ரூபா 74 காசில் இருக்குது. இது 52 வீக் லோ போகிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. 1 ரூபா தான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பயங்கர ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுற ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 275 ரூபா அப்படிங்கிற ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணாங்க. கடைசியில் 282 ரூபாவில் இருக்குது. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1200 ரூபாய்க்கு மேலே உண்டு இதோட பீக் லெவல். அந்த லெவல்லேருந்து இது கீழே விழுந்திருக்கு. இதுக்கு எல்லாமே ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றே தான். நேற்று கோட்டக் மஹிந்திரா பேங்க் சொன்னாங்க மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ரெஷரில் தான் இருக்குது, அது ஓகே தான். பட் இவங்க கோட்டக் மஹிந்திரா பேங்க் சொன்னது நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் குவார்ட்டர்ஸ் வந்து, அதாவது ஒரு 2 குவார்ட்டர்ஸ்லேருந்து 3 குவார்ட்டர்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி லாஸை தான் பேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேஸில் இன்னைக்கு பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. ஸோ மணப்புறமும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அது போக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 60 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியாக ஸ்லோவாக இந்த ஸ்டாக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. பட் நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது கர்நாடகா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாட்கோ ஃபார்மா, இதில் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். பெரிய லெவலில் எல்லா பேங்க்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரிஸ்க்காக தான் போய் முடியும். ரயில்வே ஸ்டாக்ல இருக்கான் இன்டர்நேஷனல் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணி இருந்துச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா 141 ரூபா 51 காசு வரைக்கும் வந்துச்சு. கடைசியில் 149 ரூபாவில் இருக்குது. இருக்கான் இன்டர்நேஷனல் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. ஸ்டில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் தான் இருக்குது. ஒன்று மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ஏன் ப்ரெஷரில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது இவங்க ஏன் ப்ரெஷரில் இருக்கிறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெருசாக ஃபண்ட்ஸ் ஒதுக்காத பேசிஸில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்லாம் அடி விழுந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ஒருத்தர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாரு, வித்தியாசமான டவுட்டாக இருந்துச்சு. ஐடிசி வந்து ஒரு ஸ்டாக் நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன்னா எனக்கு டெய்லி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு கரெக்டாக ஒருத்தர் ரிப்ளை கொடுத்துருந்தாரு, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வராமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லி அவர் ரிப்ளை கொடுத்துருந்தாரு. நல்ல ரிப்ளை தான் கொடுத்துருக்காரு.
டைட்டன் கொடுத்த அப்டேட்டு. டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸ் அண்ட் ஜுவல்லரி பிராண்டில் இருக்கிறாங்க. இப்போ வந்து கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில் கூட சேர்ந்து இவங்க வந்து தனிஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. துபாயில் இவங்களோட ஃபுட் பிரிண்டெல்லாம் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டைட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தார் பேஸ்டு மன்னாய் கார்பரேஷன், அதாவது கத்தார் பேஸ்ட் மன்னாய் கார்பரேஷன் வந்து தமாஸ் ஜுவல்லரியை வந்து 2012 வந்து ஏப்ரல் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமாஸ் ஜுவல்லரியை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு டைட்டனும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் ப்ராசஸில் இருந்திருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4500 கோடிக்கு வந்து தமாஸ் ஜுவல்லரியை டைட்டன் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக்ஸ் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு டைட்டன் த வெஸ்ட் ஏஷியா பிராண்டாக இருக்கிற தமாஸ் ஜுவல்லரியை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு நெகோசியேஷனில் இருக்கிறாங்க. அதோட வேல்யூ $518 மில்லியன், 4500 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீல் கம்ப்ளீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது டைட்டனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். பட் ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. 3222 ரூபா இருக்குது டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கில்லட் இந்தியா. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 8787 ரூபா வரைக்கும் போனது. 8274 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 10% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. இன்னைக்கு ஒரு 16% வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு. பர்சனல் கேர் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி நெட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண பேசிஸில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா Q3 ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 16% வரைக்கும் மேலே போயிருக்கு. இது வந்து கில்லட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐசிசிஐ பேங்கும் இந்த ப்ருடென்ஷியல் இந்த ரெண்டு கம்பெனியும் ஜாயின்ட் வெஞ்சர் ரன் பண்ணுறது தான் ஐசிசிஐ ப்ருடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ப்ருடென்ஷியல் பிஎல்சி இது என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ஐசிசிஐ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் மூலம் மட்டும் டைல்யூட் பண்ணுறதுக்கு. பட் ஐசிசிஐ பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜாயின்ட் வெஞ்சர் பிஸ்னஸில் வந்து சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக், மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து ரீடைன் பண்ண தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஐசிசிஐ பேங்க் வந்து ஒரு அடிஷனல் 3% ஸ்டேக் வந்து இந்த ஐபிஓக்கு முன்னாடியே அக்யூசிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு ஐசிசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 51% ஷேர் ஹோல்டிங் வந்து இது மெயின்டைன் பண்ணுவாங்க. 3% வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் மூலமாட்டு இந்த ஐபிஓவில். பட் ஆக்சுவலி இப்போ அடிஷ்னலாக ஒரு 3% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு ஐசிசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க. இது ஐசிசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிவிஎஸ் சப்ளை சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 5% மேலே அப்பர் சர்க்யூட் கிட்டத்தட்ட 8% வரைக்கும் பாசிட்டிவ் போனாங்க. இதுக்கு வந்து ஒரு பிளாக் டீல் நடந்துச்சு. ஆலன் சார் ஃபின்நெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ஷேர்ஸ் வரைக்கும் விற்றாங்க. ஸோ அது வந்து 128.86 காசு வச்சு விற்றுருக்காங்க. ஸோ இந்த பிளாக் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்ற ஷேர் எல்லாமே டிவிஎஸ் மோட்டார் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பிபிசிஎல் என்ன சொல்கிறாங்கன்னா, மொசாம்பிக் ப்ராஜெக்டில் வந்து பிபிசிஎல், ஓஎன்ஜிசி விதேஷ், ஆயில் இந்தியா இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து 30% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த மொசாம்பிக் ப்ராஜெக்டில். இதில் பிபிசிஎல் மட்டும் 10% ஷேர் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ 2029 பிபிசிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மொசாம்பிக்கில் இருந்து எல்என்ஜி வந்து அவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பிபிசிஎல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. எல்என்ஜி மீன்ஸ் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து மொசாம்பிக் ப்ராஜெக்டில் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2029 கேஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. காக்னிசான் வந்து இன்ஃபோசிஸை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து எங்களோட ஒரு சாஃப்ட்வேர் ட்ரேட் சீக்ரெட்டை வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காக்னிசான் வந்து இன்ஃபோசிஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க. ட்ரேட் சீக்ரெட் கூட வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆக்சுவலி காக்னிசான்ட்டுக்கு ஒரு ஹெல்த் கேர் சாஃப்ட்வேர் இருக்குது ட்ரைசிட்டோ, அது சம்மந்தமான ஒரு சீக்ரெட் கூட திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ் லாசூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது போயிட்டுருக்கு. யூஎஸில் தல்லாஸ் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸ் காக்னிசானில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஆக்சுவலி ஏர்ஃபோர்ஸோட சீஃப் வந்து ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஹெச்ஏஎல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டைமில் வந்து டெலிவரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஹெச்ஏஎல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட சேர்மன் டிகே சுனில் எல்சிஏ MKA-1 அது அந்த டெலிவரியை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு பண்ணோன்னு சொல்லி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு 811 ஆப் அதை வந்து நாங்கள் விரைவில் வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த பிராண்டை ரீபொசிஷன் பண்ணி நாங்கள் விரைவில் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகேஷ் தமானி, ஜுன்ஜுன்வாலா, நெக்ஸ்ட் வந்து கோத்தாரி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 இண்டிவிஜுவல் ஸ்டாக் மார்க்கெட்டில் லெஜண்ட் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிற போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81,000 கோடி வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு. அதாவது டாப் 10 இண்டிவிஜுவல்ஸ் மொத்த அமௌண்ட் சேர்த்து இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 81,000 கோடி வரைக்கும் லாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ இந்த 2 சார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. லெஜண்ட்ஸுக்கே பார்த்தீங்கன்னா அடி பயங்கரமாக விழுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் குக்கிங் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அது குக்கிங் ஆயிலுக்கு அடுத்தபடியாட்டு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரைஸ் வந்து ஒரு 6.5% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட குறைவாக இருக்குது. வெதர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் அதிகரித்தது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தபடியாட்டி யூனோ மிண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. சுஷோசோ இனோவன்ஸ் அண்ட் இனோவன்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக் கம்பெனி கூட. ஸோ பவர் ட்ரெயின் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூனோ மிண்டோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்ஐசி இவங்க வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. எல்ஐசி ஸ்மார்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு நியூ ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க February 18 விச் மீன்ஸ் இன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அது வந்து எஃபெக்டிவ்க்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்ஐசி கொடுத்த அப்டேட்டு. பயோகானில் வந்த அப்டேட்டு இவங்களோட ஒரு மருந்து விச் மீன்ஸ் இன்டெக் அப்படிங்கிற ஒரு பயோசிமிலர் மருந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளேக் சொரியாசிஸ், கிரான்ஸ் டிசீஸ், அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது பயோகான் பயாலஜிக்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்தியாவோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் லாஸ் ஆகலாம். ஏன்னா 20% வரைக்கும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து யூஎஸ் அப்ளை பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் ஜிடிபி லாஸ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ட்ரம்ப் சொன்னது, அதாவது நீங்கள் எவ்வளோத்துக்கு டேரிஃப் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாட்டு நாங்களும் போடுவோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப். இதனால வந்து ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் ஜிடிபியில் அடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரி தான் ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி. இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட ஒரு 10 GW/h பேட்டரி அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸுக்கு கீழே தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி பேட்டரி லிமிடெட். இது மூலமாட்டு அட்வான்ஸ் பேட்டரிஸ் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் எப்படி வருதுன்னா ஒரு 18,100 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PLI இன்சென்டிவ் ஸ்கீம் போட்டிருக்காங்க. இந்த அலோகேஷன் கீழே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அந்த சப்சிடரி கம்பெனியும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டோட்டல் அலோகேட்டட் கெப்பாசிட்டி 40 GWh. ஸோ அதில் வந்து 50 GWh டோட்டலாட்டு நேஷனல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணியிருக்காங்க. அதில் 40 GWh வந்து கம்பெனிஸுக்கு அலாட் பண்ணுறது போல் அதில் 10 GWh வந்து ரிலையன்ஸுக்கு கிடச்சிருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாட்டு அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜ் வந்து செட்டப் பண்ணி அதில் வந்து பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஏபிபி கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ப்ராஃபிட் 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 528 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 22% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எபிட்டா 57% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எபிட்டா மார்ஜின் 19.5% இருக்குது. அது போக அவங்களோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. 33.50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க அப்படி எதுவுமே இன்னும் மென்ஷன் பண்ணலை. பட் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா இருக்குது. 1675% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 33.50 காசு டிவிடெண்டு. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டாக சொல்லலை. 361 அசட் அந்த கம்பெனி வந்து பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸில் வந்து 15% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறோன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா மோட்டார்ஸ் வந்து இந்த நிசான் மோட்டார்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜர் டீல் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லி ஹோண்டா மோட்டார்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் கன்சியூமரோட கேம்பா கோலா இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டார் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. IPL 2025 கோ ஸ்பான்சராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து டாடா IPL பொறுத்த வரைக்கும் அப்டேட். இதில் ரிலையன்ஸோட கேம்பகோலாவும் ஜியோ ஸ்டாரும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு செகண்ட் அசம்பிளி லைனை வந்து எலக்ட்ரானிக் ஃபியூசஸ் அந்த அசம்பிளி லைனை வந்து புனேல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. பாரதி ஏர்டெல் அன்னைக்கு ஒரு பிளாக் டீல் நடந்துச்சு. இந்தியன் கார்டினென்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து ஒரு 8475 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு 3.31% ஸ்டேக் இந்த இந்தியன் கார்டினென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீலில் 8475 கோடிக்கு டைல்யூட் பண்ணியிருக்காங்க. 0.9% ஆஃப் த ஸ்டேக்கு. ஓவரால் இது வந்து பாரதி ஏர்டெல்லில் வந்து அப்டேட்டு. பர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தில் வந்து அப்டேட்டு. JP மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பை த டிப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 35% வரைக்கும் மேலே பார்க்குற பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்கிறாங்க பர்சிஸ்டன்ட் சிஸ்டத்துக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.